இல்லை ஆக்காங்கட்ட கூவ மாப்பிள்ளையா, நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, ஒரு தங்கமான ஒரு தங்க பொண்ணுக்கு, வீர சிங்க பெண்ணுக்கு. நான் இந்த வார்த்தை சொல்லும் போதே நீ கண்டிப்பாக கமெண்டில் வந்து கழுவி ஊற்றுவியலை. இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம திருச்சி சாதனாவுக்கு. சாதனா, திருச்சி சாதனா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துட்டாங்க ஐயா, நல்லா கொடுத்துட்டாங்க. எதை கொடுத்துட்டாங்க, எதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறாலும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதனா, என்ன ஒரு 2-3 நாளாக நீ வந்து சின்னத்திர மாமன் கூட நல்ல அழகாக வீடியோ போட்ட. ஆனால் அந்த வீடியோவில் மாமனுக்கு கொஞ்சம் மூஞ்சி சரியில்லையே. அதுக்கப்புறம் இந்த தம்பி இருக்காரே, நம்ம வளர்ந்த தம்பி, மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? முத்தத்தை நச்சுக்கு நச்சுக்கு நச்சுக்குன்னு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தம்பி. ஏன் அப்படி முத்தம் கொடுக்காரு? அது மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதுதானே. இப்போ லேட்டாக வந்து கொடுத்துருக்கே சாதனா, எதுக்கு? பார்த்தா மாமன் என்ன நினப்பார், என்ன ஆகும்? உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா இல்லையா? பிள்ளையை கட்டி கொடுத்து இப்போ அடுத்து பேரம்பதி இருக்க போகிறா, இன்னொரு பிள்ளைவரை கல்யாணம் முடிச்சு வைக்கணும். இப்போ முத்தம் குடிக்கல, முத்தம் அப்படியா? லூஸு மெண்டல் பே உள்ள சாதனா, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? முத்தம் கொடுக்கலாம், முத்தம் என்ன உனக்கு? முத்தம் கேட்க முத்தம் உனக்கு அப்படி? வாயில் சாணியை கரைச்சி ஊற்ற முட்டாப்பா எவ்வளோ. நீ சின்னத்திர மாமன் ரீல்ஸ் போட்டிருக்க நல்லதாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சின்னத்திர மாமனுக்கு மூஞ்சி சரியில்லை. மூஞ்சி அப்பவே தெரிஞ்சு போச்சு. என்னமோ நடக்கு, வீட்டில் பிரச்சனை நடக்கு. இதனால் நீ தேவையில்லாமல் கும்பலை போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பண்ணாமல் ஆகிக்கிட்டு இருக்காத லூசு சாதனா. கொஞ்சம் அடக்க உடக்கமாக பொம்பளை பிள்ளையாக இரு, சரியா? இப்படி லூஸு மாதிரி அவுத்து விட்ட மாடு மாதிரி பண்ணிட்டு அலையாத, அவுத்து விட்ட காலை மாதிரி லூஸு மாதிரி. அறிவு இருக்கா? அறிவு உனக்கு? முத்தம் கொடுக்க வேணாம், முத்தம் நல்லா கொடுங்க. நல்லா அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொடுங்க. கேப் இல்லாமல் வாய் ஒன்று ஒன்றா போகுது, பக்கத்தில் வந்து போகுது. ஆமாம், 2 பேரும் பல்லு தைச்சியில் இல்லைன்னு தெரியல. மூதேவியை பல்லு தைக்காமல் முத்தம் கொடுத்துருப்பேன் 2 பேரும். கிறுக்கு மெண்டல் பேவில். சை, இந்த கர்ம நமக்கு எதுக்கு நண்பர்களே? உங்களுக்கு வீடியோ பிடிக்கும், நீங்கள் பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.